அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். என்னண்ணே சிபிஐ கூப்பிட்டாங்கன்னு போனீங்க, இப்போ என்னன்னா சிரிச்சுக்கிட்டே வர்றீங்க? டேய், அதெல்லாம் ரகசியம். கையாட்டிக்கிட்டே வந்தனே, நீ கவனிக்கலையா? எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அட, ஒரு வழியா எலெக்ஷனும் ஆரம்பித்து அங்கங்கே 2-3 இடத்துக்கு போய் கூட்டமும் போட்டு பேசியாச்சு. அண்ணே, தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் 10-12 தொகுதி கூட போகலை. அப்படி பார்த்தா ஒரு 10 இடம் கிடைக்கிறதே கஷ்டமாச்சேனே. என்னது 10-12? டேய், மொத்த தொகுதியிலையும் நாம் தான் ஜெயிக்கிறோம். எப்படிண்ணே சொல்கிறீங்க? அதெல்லாம் ரகசியம். இப்போவே நம்ம கூட்டத்தில் பாட்டில் வீச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து என்னென்ன வீசுவாங்கன்னு தெரியலையேண்ணே. டேய், அதெல்லாம் வளர்ந்து கெட்டவனோட செட்டப்பு. வீசினது நம்ம ஆளுங்க தான். ஆனால் நாம் என்ன தெரியுமா சொல்லணும்? இதுக்கு காரணம் எதிர்க்கட்சின்னு தான் சொல்லணும். இதுதான் அரசியல். என்னண்ணே நீங்கள் எதுக்கெடுத்தாலும் எதிர்க்கட்சி எதிர்க்கட்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனால் என்ன செய்வோம், ஏது செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு கேட்பாங்க. ஆனால் நீங்கள் எதுக்கெடுத்தாலும் எதிர்க்கட்சி எதிர்க்கட்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ தாண்டா நம்ம ஆளுங்கட்சியாக வர முடியும். எல்லாம் சரி, பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துலையாவது ராத்திரி வரைக்கும் பேசுகிறீங்களா? அதுவும் இல்லை. 6 மணி ஆச்சுன்னா வீட்டுக்கு வந்துடுறீங்க. அது ஸ்கூல் டயத்தில் ஆரம்பிச்சுது, அப்படியே கண்டினியூ ஆகுது. அதெல்லாம் நீ கண்டுக்காத. அப்புறம் நம்ம வளர்ந்து கெட்டவனை நினச்சா எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா? என்னை விட அவன் தாண்டா அதிகமாக எதிர்க்கட்சி எதிர்க்கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நமக்கு எப்படி வந்து எல்லாம் செட் ஆகுது பார். அதுக்குன்னு நம்ம ஜெயிப்போமா இல்லையானே தெரியல. அது முன்னாடி நம்ம ஆட்சி வந்ததும் நம்ம போட்ட எஃப்ஐஆர்லாம் டெலீட் பண்ணிடலான்னு சொல்கிறாரே. அதுதாண்டா ரகசியம். இந்த வாட்டி நாம் தான் ஜெயிப்போம். என்னண்ணே இதை தான் சொல்கிறீங்க, ஆனால் எப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே? டேய், அதெல்லாம் ரகசியம்டா. அண்ணே, அது என்ன சீக்ரெட்ண்ணே சொல்லுங்கண்ணே. டேய், நான் என் புள்ள குட்டிக்கிட்ட கூட சொல்லலடா. ரிசல்ட் வரும், அப்போ தெரிஞ்சுக்கோ. அதெல்லாம் சரிண்ணே, 10 தொகுதி கூட ஒழுங்காக போகல. 234 தொகுதிக்கும் எப்படிண்ணே வேட்பாளரை போடுவீங்க? டேய், நாம் தாண்டா ஜெயிக்கிறோம். எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான். என்னண்ணே நீங்கள் அந்த சிபிஐ கூப்பிட்டாங்கன்னு போயிட்டு வந்ததுலேருந்து எதுக்கெடுத்தாலும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான், மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே ஒழிஞ்சு அந்த மேலே யார் இருக்கிறாருன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களேண்ணே. இப்போது வேட்பாளர்லாம் எப்படிண்ண போடுறது? டேய், ஜெயிக்க போகிறது நாம தான்றது உறுதியாயிடுச்சு. கழுதையோ குதிரையோ ஆடோ மாடோ யாரையோ போடுறா. யாரை போட்டாலும் ஓட்டு நமக்குத்தான் விழுகும். புரியுதா? என்னண்ணே, இப்போ தான் எலெக்ஷனே முடிஞ்சிருக்கு. ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் 10 நாள் இருக்குது. அது முன்னாடி யார் யார் மந்திரி என்ன இலக்கான்னு சொல்லி லிஸ்ட்டே ரெடி பண்ணி சோசியல் மீடியாவில் போட்டிங்க. டேய், நான் கை காட்டிட்டு வந்தனே, அதோட எஃபெக்ட் தாண்டா இதெல்லாம். அண்ணே, நம்ம செய்கிறத எதையுமே யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. எல்லாமே சிரிக்கிறாங்கண்ணே. பிரச்சாரத்துக்கு போகிறதில்ல, மக்களை நேரில் போய் சந்திக்கிறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல. அப்புறம் எப்படிண்ணே நமக்கு ஓட்டு போடுவாங்க? கிண்டல் அடிக்கிறவங்க அடிக்கட்டும், சிரிக்கிறவங்க சிரிக்கட்டும். எலெக்ஷன் முடிஞ்சு பார், யார் சிரிக்கிறா யார் அழுகுறான்னு தெரியும். ஒரு வழியாக எலெக்ஷன் முடிஞ்சு விடிஞ்சா ஓட்டு எண்ணிக்கை. அண்ணே, நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஜெயிச்சிருவோமாண்ணே? சோசியல் மீடியாவில் வேறு நம்ம பசங்க அலப்பறை பண்ணி வச்சுருக்காங்க. தோற்றோம் அப்படின்னா அவ்வளோதான். விடிஞ்சதும் ரிசல்ட் என்ன வருதுங்கிறத பார். அண்ணே, நீங்கள் சொன்ன மாதிரி நாம தானே கவுண்டிங்கில் ஏறிக்கிட்டே இருக்கோம். நாடே பயங்கர ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்குண்ணே. என்னாலேயே நம்ப முடியலண்ணே. ஏண்ணே என்ன அறிஞ்சிங்க? ஏண்டா, ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லிட்டு வர்றேன் நம்புடா நம்புடான்னு. இப்போ வந்து நம்ப முடியலன்னு சொல்கிற? என்ன அடிச்சிட்டிங்க? நாடே தான் சொல்லிக்கிட்டு இருக்கு நம்ப முடியலன்னு. அவங்க எல்லாரையும் போய் அடிப்பீங்களா? என்ன அது, இவன் சொல்கிறத பார்த்தா பின்னாடி ஏதாவது பிரச்சனை வருமோ? அண்ணே, எனக்கு ஒன்றும் புரியலண்ணே. எப்படி எல்லா கட்சியும் ஓரம் கட்டிட்டு நாம் முன்னுக்கு வந்துட்டோம்? அண்ணே, கடக்கடன்னு வந்துச்சு. ஆனால் ஒரு 15 சீட்டில் அப்படியே நிற்கிதண்ணே. ஆஹா, 15 சீட்டில் நமக்கு செக்கு வச்சுட்டாங்களே ஐயா. ஒட்டு மொத்தமாக ஜெயிச்சா நாம் மதிக்க மாட்டோம்னு தெரிஞ்சு இந்த 15 சீட்டு நமக்கு செக்கு வச்சுருக்காங்க.
அப்பாடா, எப்படியோ அப்படி இப்படின்னு ஒரு வழியாக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி அமைச்சாச்சு. அண்ணே, எதுக்கெடுத்தாலும் எதிர்க்கட்சி தான் காரணம், எதிர்க்கட்சி தான் காரணம்னு சொன்னீங்களே, இப்போது நீங்கள் ஜெயிச்சு ஆட்சியும் அமைச்சிட்டீங்க, இதுக்கு யாருண்ணே காரணம்? இப்போ சொல்கிறேன்டா அந்த ரகசியத்தை. இதுக்கு காரணம் எதிர்க்கட்சி இல்லை, மக்கள் எல்லாரும் அழுத்தி அழுத்தி ஓட்டு போட்டாங்களே அந்த இவிஎம் மிஷின் தான்டா காரணம். அது இப்போ மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சுண்ணே. என்னது தெரிஞ்சு போச்சா?